எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ இன்னும் 67 நாள்ல நம்ம குரூப் 4 எக்ஸாமை எதிர்கொள்ள போறோம். எப்படி நம்ம பாஸ் பண்றது அப்படின்றதுக்கான சில வழிகள். ஸோ ஸ்கூல் புக்ஸை நம்ம ரொம்ப தெளிவா நல்லா படிக்கணும். தமிழுக்கும் சரி, ஜிஎஸ்க்கும் சரி. ஏன்னா நமக்கு ஒரு மோர் தென் 85% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து வரப்போகுது. பொது தமிழ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 99% கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து தான் வரும். என்ன அவங்க பழைய ஸ்கூல் புக் கூட கேட்பாங்க. 2003 எடிஷன் கேட்பாங்க, 2008 எடிஷன் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சமச்சீர் கேட்பாங்க, அப்புறம் இப்போ இருக்கிறது கேட்பாங்க. ஸோ என்னன்னா பழைய புக்கை நம்ம திருப்பி கொஞ்சம் புரட்டி பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நம்ம கீழேயே ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து எல்லா கடந்த 20 வருஷமா நடந்த எல்லா ஸ்கூல் புக்கையும் கன்சால்டேட் பண்ண மெட்டீரியலா இருக்கும். டாபிக் வைஸ் இருக்கும். ஸோ என்னன்னா டாபிக் வைஸ் நம்ம கொஸ்டின்ஸை வந்து அதாவது மெட்டீரியலை படிச்சுட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமா எல்லாருமே பண்ணக்கூடிய ஷார்ட்கட் வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும். நம்ம எவ்வளவு நேரம் படிக்கிறோமோ அதே அளவுக்கான நேரம் நம்ம பிஒய்கியூ சால்வ் பண்ணணும். பிஒய்கியூவா இருக்கலாம் அல்லது மாடல் கொஸ்டினா இருக்கலாம், இல்ல டெஸ்ட் நிறைய நீங்க எழுதி பார்க்கணும். இப்படி எழுதினா மட்டும்தான் ப்ரிலிமினரி எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். இது ஜிஎஸ்க்கும் இதே மாதிரி தான். ஸோ ஜிஎஸ்ல நம்மளுடைய 11th 12th இருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஆனா எல்லாருமே பெரும்பான்மையான ஆட்கள் ஸ்கூல் புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. 6வது புக்கை தான் இன்னும் வச்சு தட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால பெருசா எந்த விதத்திலையும் யூஸ் ஆகாது. அது இல்லாம சயின்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. சயின்ஸ்ல இருந்து 5 கேள்வி தான் கேட்க போறாங்க. ஸோ எதுக்கு அதிகமான கேள்விகள் வருதோ அந்த பாடத்தை கவனமா கொண்டு படிங்க. இப்ப யூனிட் 6ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. தமிழ்நாடு கலாச்சாரம் மரபுல இருந்து கேட்கறாங்கன்னா அதுல இருந்து நிறைய படிங்க. அதே மாதிரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இந்தியன் பாலிட்டி அதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இந்தியன் ஜியாகிரபில இருந்து கம்மியான கேள்விகள் கேட்பாங்க. இந்தியன் எக்கானமில இருந்து கம்மியான கேள்விகள் கேட்பாங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அத எந்த நம்ம படிக்கக்கூடிய நேரம் 1 மணி நேரம் இருக்கு அப்படின்னா அதுல 1/2 an hour அப்படின்றது தமிழுக்காக படிக்கணும். மீதி 1/2 an hourல எந்த சப்ஜெக்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதுக்கு நீங்க நேரத்தை ஒதுக்கி படிங்க. நான் சும்மா 1 மணி நேரம் சொல்றேன். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ல நம்ம இப்படி பிளான் பண்ண மட்டும்தான் நம்மளால எந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். காம்படிஷன் முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ எல்லார் கையிலுமே ஃபோன் இருக்கு. ஃபோன்ல எல்லா விதமான மெட்டீரியலும் இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கு. அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பா பாஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமான ஓப்பன் காம்படிஷனா இருக்கிறப்ப இதுல யார் ஜெயிப்பாங்கன்னா உண்மையா நேர்மையா உட்காந்து இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி நிறைய டெஸ்ட் எழுதினவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க. இப்ப ஸ்கூல் புக்கை படிக்கிறது சிரமமா இருக்கு அப்படின்னா அதுக்கு தான் நம்ம மெட்டீரியல் போட்டிருக்கோம். நான் சொல்றேன் பின்னாடி, சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இருந்து இந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய இந்த ஜூலை 12க்குள்ள ஒரு 20-30 டெஸ்டாவது நம்ம எழுதியிருக்கணும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாருமே இந்த படிக்கிறத மட்டும்தான் அதிகமான நேரத்தை எடுத்துப்போம். டெஸ்ட் எழுதியே பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா எக்ஸாம் ஹால்ல போய் அந்த 200 அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்றப்ப அதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னன்னா ஒரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்றப்ப அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுடைய நோட்ஸ்ல ஒரு பாயிண்ட்டை நீங்க ஆட் பண்ணிக்கணும். எதனால அதுக்கு நமக்கு தெரியல, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கும். ஆனா அதுல 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் வந்து வேற ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். ஸோ அது எந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு? ஸோ ஒரு கேள்வியவே நம்ம இது மாதிரி முன்ன பின்ன போய் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு நமக்கு தெளிவா ஆயிடும், சரிங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இப்போ வந்து டெஸ்ட் பேட்ச் அண்ட் மெட்டீரியல், ஸ்கூல் புக் மெட்டீரியலை என்னால ஃபுல்லா தேடி தேடி படிக்க முடியல. 6th இருந்து படிக்கணும், சிலது 8th இருந்து படிக்கணும், சிலது 11th இருந்து படிக்கணும் அப்படின்றப்ப தேடி படிக்கிறதுக்கான நேரம் இது இல்லை அப்படின்றதுனால நாங்கள் ஜிஎஸ்க்கு மட்டும் மெட்டீரியல் போட்டிருக்கோங்க, சரிங்களா? சாம்பிள் மெட்டீரியல் டெஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டிருக்கேன். பாலிட்டி தமிழ் மீடியம் போட்டிருக்கு, பாலிட்டி இங்கிலீஷ் மீடியத்துல சில சாம்பிள்ஸ் அப்படின்றது போட்டிருக்கு. நீங்க அதை பாருங்க. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு 80% எடுத்து போட்டிருப்போம். மீதி 20% வந்து டிஎன்பிசியில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நிறைய கவர் ஆயிருக்கும் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருப்போம். ஸோ இந்த மெட்டீரியல் குரூப் 4க்கு ரொம்ப போதும். 100% இதை படிச்சா மட்டுமே போதும். ரொம்ப சூப்பரா மார்க் எடுத்துடலாம். இப்போ பாலிட்டி மொத்தமாவே ஒரு நம்ம பெரிய சைஸ்ல போட்டிருப்போம், சரிங்களா? ஒரு 120 110 பக்கம் தான் மொத்தமா வரும். உட்காந்து ஒரு வாரம் நீட்டா அதை படிச்சிட்டிங்கன்னாவே ஃபுல் பாலிட்டி உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ எப்பயுமே நம்ம இந்த எக்ஸாம்ல போய் ஃபெயில் ஆகும். எதனால ஃபெயில் ஆகும்னா ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு இல்லாதனாலதான் நம்ம ஃபெயில் ஆகும். எதனால அந்த கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியே இருக்க மாட்டோம். யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களோ ஓரளவு அந்த
சப்ஜெக்ட் பத்தி ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா, இதுதான் இதுல இது மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க, கேசஸ் வச்சு கேள்வி கேட்பாங்க, தடுப்பு காவல் சட்டம் பத்தி கேள்வி கேட்பாங்க. அது நீங்க ஒரு தடவை படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு அந்த யானையை கட்டி போடுற ஒரு சின்ன கயிறு மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதை நம்ம எப்ப வேணாலும் இழுத்துட்டு எங்க வேணாலும் போகலாம். யாருமே இங்க ஸ்டார்ட் பண்ணாதனாலதான் எல்லாருக்குமே ஒரு பயம். இல்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அது நகர்ந்திருக்காது, ஒரு கஷ்டமான இடத்துல அந்த சப்ஜெக்டை அப்படியே முடிச்சு வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம், ஈஸியான சாப்டர்ஸ் நிறைய இருக்கும், அதெல்லாம் தாண்டி நம்ம போகணும். ஒரு டைம் இந்த எக்ஸாமுக்காக நீங்க முழுசா படிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய கால்ஃபார் ஆகட்டும், எந்த எக்ஸாம் ஆகட்டும், ரொம்ப ஈஸியா உங்களால முடியும். ஒரே ஒரு டைம் ஒரு 3 மாசம் 2 மாசம் உட்காந்து முழு நேரமா இதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே, இது என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நம்ம எப்ப வேணாலும் பிடிச்சிக்கலாம், பண்ணிக்கலாம். ஒரு வேலைக்கு போயிட்டு கூட ஒரு 3 மாசம் லீவ் போட்டு நான் திருப்பி உட்காந்து ஃபுல்லா அந்த 3 மாசத்துல படிச்சிடுறேன், ஏற்கனவே படிச்சிருந்தா. இதுக்கு பேசிக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த புக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸோ புக்ஸ் நான் சும்மா பிடிஎஃப் இருக்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம்லயுமே இருக்கு. சரிங்களா? ஸோ வெரி நாமினல் ப்ரைஸ். மொத்தம் 12 புக் இருக்கும், வெறும் 1100 தான் தரோம். அதுல 1100 பேஜுக்கு மேலவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ நீங்க பிரிண்ட் அவுட் போட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு செலவாகுமோ அதே அமௌண்ட்ல தான் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ஃபாண்ட்டும் பெருசா இருக்கும். நீங்க இதை டவுன்லோட் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ புக்ஸ் வந்து நம்ம நிறைய இருக்கு, நிறைய மார்க்கெட் கேட் ஒரு 400 பக்கத்துக்கு கூட குவாலிட்டி இருக்கு. அது குரூப் 2 லெவல், குரூப் 1 லெவலுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் குரூப் 4க்கு போதும். ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் கவர் பண்ணி மீதி இருக்கக்கூடியதையும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். குரூப் 2கே நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த புக் வந்து ஒரு ஸ்டார்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 40-50% இந்த புக்ல இருந்து குரூப் 2ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு இதே மாதிரி புக் போட்டிருப்போம். ஸோ அதனுடைய சாம்பிள் மெட்டீரியல். சாம்பிள் மெட்டீரியல் தான். சரிங்களா? நீங்க பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நம்மளுடைய ரெகுலேஷன் ஆக்ட்ல இருந்து 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வரைக்கும் என்ன இருந்தது, நம்மளுடைய அரசியலமைப்புடைய வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றதை நம்ம எடுத்து போட்டிருப்போம். இதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப எடுத்து போட்டிருப்போம். இது மாதிரி கம்பேரிசன் டேபிள்லாம் போட்டிருப்போம். கேட்பாங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இது மாதிரி கேட்பாங்க. பிட் இந்தியா ஆக்டுக்கும் ரெகுலேட்டிங் ஆக்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா பார்த்த உடனே படிக்கிற மாதிரி, பார்த்த உடனே நமக்கு புரியுற மாதிரி போட்டிருப்போங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மெட்டீரியல் ஜிஎஸ்என் நல்லா ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். இருக்கக்கூடிய யூனிட் 5, யூனிட் 6, ஜியாகிரபி, இந்தியன் எக்கானமி, திருக்குறளுக்காகவே தனியாக ஒன்று போட்டிருப்போம். சரிங்களா? சயின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே போட்டிருப்போம். ஏன்னா இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஃபியூச்சர்ல இப்போ மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ல இருந்தே நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இது இல்லாம டெஸ்ட் பேட்ச்க்கு நம்ம ஏற்கனவே வந்து ஷெட்யூல் அப்படின்றது போட்டிருந்தோம். சரிங்களா? டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூலு இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு சாப்டரா தமிழுக்கெல்லாம் வந்து டீட்டெயிலா பிரிச்சு ரொம்ப எக்ஸலண்டா கொஸ்டின்ஸ் எடுத்து அந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கும். இப்ப ஸ்கூல் புக்ல இருந்து தான் பழைய புக் எல்லாத்துல இருந்து எடுத்திருப்போம். குரூப் 4 அப்படின்றனால ஸ்கூல் புக் தாண்டி போகாது. ஒரு 5% கொஸ்டின் மட்டும் ஸ்கூல் புக் தாண்டி போகும். சரிங்களா? மேக்ஸுக்கெல்லாம் ஒரு சாப்டருக்கும் என்னென்ன மாடல் இருக்கோ எல்லா மாடல்ல இருந்து சம் எடுத்து அந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில் வீடியோவா போஸ்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஜிஎஸ் இப்ப கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை கடமைகள் வரைக்கும் இருக்கு. இந்திய அரசியலமைப்புடைய ஆரம்பம், அப்புறம் முகவுரை, சரிங்களா? அப்புறம் நம்மளுடைய பார்ட்ஸ், அப்புறம் ஷெட்யூல்ஸ், பகுதி 1ல வந்து என்ன இருக்கு, 2ல என்ன இருக்கு, சிட்டிசன்ஷிப்னா என்னது, அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபர்ஸ்ட் அதுல 100 கொஸ்டின் செட் பண்ணி அந்த 100 கொஸ்டின் கூடிய எக்ஸ்பிளனேஷன், இதுல வேற என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி டீடைல் வீடியோவாவே நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து பிரைவேட் வீடியோவா இருக்கும். இந்த குரூப்ல நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இது மாதிரி குரூப்ல நம்ம வந்து வீடியோவா போட்டுருவோம்.
ஸோ இது இல்லாம உங்களுக்கு தமிழ் கிளாஸஸ் சிலது இருக்கு அப்படின்னா தமிழ் கிளாஸஸ் முக்கியமான கிளாஸஸோடைய லிங்க் எல்லாத்தையுமே அனுப்பிச்சுடுவோம் சரிங்களா. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டே தான் இருப்போங்க. ஓகே. ஸோ இது இல்லாம டெஸ்ட் பேட்ச் நம்ம முன்னாடி சொன்னதோடைய டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்லனா இங்க இன்ஸ்டியூட்ல வந்து சேலத்துல வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். சேலம் நியர்பைல இருந்தீங்க அப்படின்னா வந்து அட்டன் பண்ணிக்கலாம். 31 டெஸ்ட் அப்படின்றது நம்ம போட்டிருக்கு. ஸோ இப்போ கூட டைம் இருக்கு. இப்ப இருந்து படிக்க ஆரம்பி. ஏன்னா இது வந்து ஸ்கூல் புக் அப்படின்றதுனால இதை ஏற்கனவே நீங்க ஒரு டைம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஓப்பன் தான். இப்போ வரைக்குமே ஓப்பன் தான். கடைசி ஒரு 40 நாள் அப்படின்னு போறப்ப ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ இப்ப டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இப்ப வெப் போர்ட்டல் இருக்கும் சரிங்களா. டெஸ்ட் போர்ட்டல் இருக்கு. digitalbharati.testpress அப்படின்றது போனீங்க அப்படின்னா கூகுள்ல போனீங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கு லாகின் பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்க டெஸ்ட் பேட்ச்ல என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க லாகின் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி தருவோம். கிரியேட் பண்ணி தந்த உடனே உங்களுக்கு வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 4 உடைய மெட்டீரியல்ஸ் அப்படின்றது காப்பியா எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி குரூப் 4 உடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது இருக்குங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல டெஸ்டஸ் எல்லாமே இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இருக்கும். ஒரு சில ஜிஎஸ்க்கு வந்து 150 கேள்வி இருக்கும். ஜென்ரல் தமிழ்ல வந்து 100 கேள்வி இருக்கும். இல்லைன்னா 125 கொஸ்டின் 100 கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். ஸோ 30 டெஸ்ட்ல ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 7,500 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம புதுசா எடுத்திருப்போம். எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம புதுசா தான் இருக்கும். ரிப்பீட் ஆகிறது ரொம்ப வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். இதை நம்ம நல்லா தரவா படிச்சுட்டு போனோம்னாவே போதும். இப்ப ஜிஎஸ்க்குலாம் நம்ம ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எடுத்திருப்போம். அதை எக்ஸ்பிளைன் பண்றப்ப இன்னும் நிறைய ஒரு 7-8 ஃபேக்ட்ஸை கூட சேர்த்து சொல்லியிருப்போம். அப்படின்னு இருக்கப்ப என்னன்னா நீங்க ஒரு 2 hours உட்காந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு திருப்பி 1 மணி நேரம் நீங்க படிச்சீங்க அப்படின்னாவே போதும். குவாலிட்டி அப்படின்றது ஒரு பார்ட் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா கவர் ஆயிடும். நம்மளுடைய நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கு இதெல்லாம் ரொம்ப 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 உதவியா இருக்குங்க. ஓகே. ஸோ அது இல்லாம நமக்கு வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் நம்ம எடுத்து போட்டிருப்போம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து என்னென்ன மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் புக்ஸ் இருக்கும். அது மாதிரி மார்க்கெட் கைடு இருக்கும். அது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். சாப்டர் வைஸ் கொஸ்டின் சால்வ் இருக்கும். ஸோ இதை நம்ம எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ பயாலஜி இருக்கு அப்படின்னா பயாலஜியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. ஜியாகிரபியோட இருக்கு சரிங்களா. இதை டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இதை அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போகணும். இப்போ எக்கனாமி 21 இருந்து 24 வரைக்கும் இருக்கு. இதை நம்ம ஃபுல்லா அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டவே எழுதணும். இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேசிக் மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியலை ஃபுல்லா படிக்கணும். படிச்சதுக்கு அப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது கடந்த ஒரு 15 வருஷத்தோட திரும்பி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லை டெஸ்ட் மட்டும் தான் அட்டன் பண்றேன் அப்படின்னா பெரிய உபயோகமா இருக்காது. ஸோ இது எல்லா மெட்டீரியல் எல்லாத்தோட ஆக்சஸ் இருக்கும். ஸோ ஜென்ரல் தமிழோடைய மெட்டீரியல் 2 மெட்டீரியல் நம்ம போட்டிருப்போம் சரிங்களா. கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி சாப்டர் வைஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஜென்ரல் தமிழுக்கு அப்படின்றது கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். லாஸ்ட் 15 இயர்ஸ் இருக்கும். எல்லாமே இருக்கும். என்னன்னா புக்கு எதுவுமே இல்லாம கூட நம்ம டெஸ்ட் பேட்ச் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருந்தீங்கன்னாவே போதும். புக் எதுவுமே பிரிண்ட் அவுட் எடுக்காம கூட நம்மளால ஈஸியா ஒரு சர்வீஸ் அப்படின்றத வாங்கிட முடியுங்க. ஸோ இது குரூப் 4 அப்படின்றதுனால நமக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இன்னமும் இருக்கு. ஸோ டைம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரெகுலேட் பண்ணாதீங்க. நம்மளால இன்னும் கூட முடியும். ஓகே. ஸோ புக்ஸ் வேணும் அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல என்ரோல் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் நம்பர் சொல்லியிருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. 9443128844 சரிங்களா. 8015271323 ஆர் 8148402427. ஸோ இந்த நம்பர்ல எந்த நம்பருக்குனாலும் நீங்க கால் பண்ணுங்க. ஸோ இந்த 3 நம்பர்ல எந்த நம்பருக்குனாலும் கால் பண்ணுங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்சோடது 2000 rupees. இது வந்து உங்களுக்கு இப்போ குரூப் 4 டெஸ்ட் முடிஞ்சு ஒரு 1 month வரைக்கும் இருக்கும். இந்த ஆக்சஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துருப்போம். மெட்டீரியல் ஆக்சஸ் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ யாராவது சேரணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய இந்த கியூஆர் கோட்ல நீங்க ஸ்கேன் பண்ணி ஸோ இந்த மணியை அனுப்பிச்சிட்டு பிரிண்ட் அவுட் அதாவது உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து இந்த நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சிருங்க. அனுப்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களை இந்த டெஸ்ட் போர்ட்டலுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவோம்.
நீங்க இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறப்ப உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடியும் சேர்த்து நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க. சரிங்களா? இதே புக்கு வேணும் அப்படின்னா 1100 நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்புவோம். கொரியர் செலவு ஒரு அது 80 to 150 rupees வரைக்கும் வரும். அதை நீங்க எக்ஸஸா பே பண்ற மாதிரி இருக்கும். 2Payல கூட நீங்க வாங்கிக்கலாம். ஸோ 1500 கொடுத்துட்டு அந்த 12 மெட்டீரியல் அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1200 பேஜஸ் இருக்கும். அதை மட்டுமே உட்காந்து ஒரு 3 நாள் 2 நாள் அப்படின்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியதுக்கு, இப்போ பாலிட்டிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், தமிழ் கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதை நாலுத்தையும் நல்லா படிச்சுட்டு இந்த மெயின் டைம் நம்மளுடைய மென்டல் எபிலிட்டி, நம்மளுடைய மேக்ஸையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அதே மாதிரி தமிழையும் நல்லா படிச்சிங்க அப்படின்னா 170 மேல உறுதியா வாங்கிட முடியுங்க. நன்றிங்க.